உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மற்றொரு இயற்கை அதிசயம், பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. வங்கி அமைப்பு மூலம் வழங்கப்படும் கடன் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு. மீண்டும் அதிகரிக்கப்படும் மின் கட்டணம் வெளிவந்துள்ள தகவல். பிக்கு ஒருவரின் மோசமான செயல், நீதிமன்றில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம். நாட்டில் 7 மாவட்டங்களில் டெங்கு அபாயம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. லொரிக்கும் சுவருக்கும் இடையில் நசுங்கி இளைஞர் உயிரிழப்பு. அடுத்தடுத்து தொடரப்போகும் கைது, சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள், அனுராதரடி. 1 மணிக்கு பின்னர் நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. எதிர்கால எரிபொருள் விலை திருத்தம் குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் மற்றும் இயற்கையான பாரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மாத்தறை ஊருபோக்க நகரின் மையப்பகுதியில் உள்ள மணன்கட்டிய பிரதேசத்தில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பஸ்கொட பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட காலமாக கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டு வந்தனர். சிறிய வளர்ச்சி நிலவினாலும் ஊருப்பக்க பகுதியில் உள்ள கிணறுகள் வெற்றி போவதால் மக்கள் குடிநீருக்காக பவுசர்களை எதிர்பார்க்கும் நிலை காணப்படுகின்றது. இந்த நீர் தட்டுப்பாட்டினால் ஊருப்பக்க நகரம், தம்பகல வீதி, கிவுளகந்த வீதி, கீகொட வீதி, அமுக்கேங்கொட, மொரகஸ்ட மண்டிய, கடுவனை வீதி மற்றும் கேரப்பட்டிய உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர். அத்துடன் கீகொட வைத்தியசாலை மற்றும் கீவுளகந்த, பட்டிக்கல, கீரப்பட்டிய, கிணலிய, பெரளபணாதர ஆகிய பாடசாலைகளின் அன்றாட செயற்பாடுகளும் முடங்கியிருந்தன. பஸ்கொட பிரதேச சபையின் கோரிக்கைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போதே இந்த பாரிய நீதாராடம் கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சுமார் 10,000 குடும்பங்களைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தென் மாகாணத்துக்கான புவியியலாளர் இந்திரஜித் கமகேயின் மேற்பார்வையில் இந்த நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வங்கி அமைப்பு மூலம் அரசு துறைக்கு வழங்கப்படும் கடனளவு குறையும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அரசுக்கு சொந்தமான வணிக நிறுவனங்களை மறுசீரமைப்பு செய்தல் உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்பு மாற்றங்களுடன் அரசு நிதி ஒருங்கிணைப்பு செயல்முறையை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் உதவியுடன் இது நிகழும் என்று இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய வருடாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியளிக்க மத்திய வங்கி நிதி வழங்காத சூழலில் வெளிநாட்டு நிதியுதவிக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் காரணமாக அரசாங்கம் மாற்று உள்நாட்டு நிதியுதவியை நாட வேண்டியிருக்கும். மேலும் உலகளாவிய மற்றும் உள்நாட்டு அதிர்ச்சிகளை தாங்குவதற்கும் அதன் மூலம் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கும் போதுமான நிதி இருப்புகளை பராமரிப்பது அவசியம் என்றும் அது குறிப்பிடுகிறது. மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதியளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதனை மறைமுக வரிகள் மூலம் மக்களிடமே வசூலிக்க தயாராகி வருகிறது. அதற்கமைய இந்த மாதம் 10ஆம் தேதியளவில் மின்சார கட்டணத்தை மீண்டும் 11% வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உணவு, மருந்து மற்றும் விவசாய உபகரணங்களுக்கான வட் வரியை நீக்குவதாக கூறிவிட்டு நடைமுறையில் சமூக பாதுகாப்பு வரியுடன் சேர்த்து சுமார் 22% வரை வரி வசூலிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அனுராதபுரத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பெல்லேகம கேமரதன தேரரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் போலீஸ் அத்தீட்சகர் மினுர சினரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரம் புனித பூமியில் உள்ள பிரதான விகாரியொன்றின் விகாராதிபதி மற்றும் மேலும் இருவரால் 15 வயதுடைய சிறுமி ஒருவர் பல சந்தர்ப்பங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுமே அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். கம்பகா பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்துக்கு கிடைத்த தகவலுக்கமைய நடத்தப்பட்ட சோதனையில் நெட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்குமிட விடுதியொன்றில் தனது காதலன் என கூறப்படும் நபருடன் தங்கியிருந்த நிலையில் குறித்த சிறுமி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் உயர்மட்ட போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 5ஆம் நாளான நேற்று மேலும் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட 3 மனித எலும்புக்கூடுகளையும் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் மொத்தம் 244 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்டவற்றில் 240 மனித எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நெடுகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகள் ஊடாக பல உண்மைகள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பல மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை மற்றும் ரத்தினபுரி போன்ற மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வாக பதிவாகியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 4617 டெங்கு நோய் தொற்றுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயால் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒருவர் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்த சம்பவமும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறும் டெங்கு நோய் தொற்றுக்களை தடுக்கும் நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறும் சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி நாவலப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபல சிறப்பு அங்காடி கிளை ஒன்றில் பொருட்கள் இறக்க முற்பட்ட போது இடம்பெற்ற விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் கொரோனாக்கள் பகுதியிலிருந்து நாவலப்பட்டியில் உள்ள சிறப்பு அங்காடிக்கு உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த கனரக லொரி ஒன்று பொருட்களை இறக்குவதற்காக பின்னோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. இதன்போது லொரியின் பின்புறத்துக்கும் அங்கிருந்த களஞ்சி சாலை சுவருக்கும் இடையிலான குறுகிய இடைவெளியில் லொரியின் உதவியாளரான குறித்த இளைஞர் எதிர்பாராத விதமாக சிக்கொண்டுள்ளார். இதில் பழுத்த காயமடைந்த அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து தொடர்பாக லொரியின் சாரதியை நாவலப்பட்டி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சாரதியின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் நாவலப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு அரசு தலைவரும் அவரது குடும்பத்தினரும் கைது செய்யப்படலாம் என மே தின கூட்டத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் எனவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்படலாம், மகிந்த ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஜனாதிபதி அதிரடியாக தெரிவித்துள்ளார். இதுவரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விடயத்தை கூட இவர்கள் சரியான முறையில் கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. தங்களுக்கு எதிரான எதிர்ப்பலை வரும்போது திடீரென மஹிந்த ராஜபக்சவையோ மைத்ரிபால சிறிசேனவையோ கைது செய்வதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ஊடக வெளிச்சம் மக்களின் முக்கியமான பிரச்சினைகளை திசை திருப்பலாம்.
குறிப்பாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மாயமான விவகாரம் என்பது நிலக்கரி விவகாரத்தை விட மிகப்பெரிய விவகாரமாக பேசப்படுகிறது. இது சர்வதேச ரீதியில் இலங்கையின் நிதி நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தும். முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்வதன் மூலம் இதனை திசை திருப்பலாம். ஆட்சியில் இருக்கும் ஒரு ஜனாதிபதிக்கு ஒருவர் கைது செய்யப்படுகின்ற விவகாரம் எப்படி தெரியும்? அவ்வாறு தெரிகிறது என்றால் அந்த விசாரணைகள் சுயாதீனமாக முன்னெடுக்கப்படுகின்றதா? அவ்வாறு சுயாதீனமாக முன்னெடுக்கப்படுகின்ற விடயம் ஜனாதிபதிக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தப்படுகின்றதா என்ற கேள்வி தற்போது ஊசலாடுகின்றது. இந்த நிலையில் இவர்கள் திட்டமிட்ட அரசியல் நாடகத்தை முன்னெடுக்கின்றார்களா என்ற திலித் ஜெயவீரவின் கருத்தை இது வெளிப்படுத்துகின்றதாகவும் அமையப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு பல இடங்களில் மழையிலிருந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தெற்கு மாகாணத்தின் கடலோர பகுதிகளிலும் களுத்துறை மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எரிசக்தி துறையில் ஒரு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் நிலக்கரி விலைகள் அதிகரித்துள்ளதனாலும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாலும் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் சுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இன்று 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 482 ரூபாயாகும். ஆனால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் ஊடாக அரசு லிட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவதால் நுகர்வோரால் அதனை 382 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய முடிகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதிலும் இந்த மானியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் 60 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. எதிர்காலத்தில் சிறிய அளவிலான எரிபொருள் விலை திருத்தங்கள் தேவைப்படலாம் என்றாலும் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. நாம் சிறிய அளவிலான விலை அதிகரிப்புகளை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும். இருப்பினும் அதிகபட்ச மானியங்களை வழங்கவே நாம் உழைக்கின்றோம். நிலக்கரி மற்றும் எரிபொருள் வெளியேற்றத்தால் எரிசக்தி துறையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விளக்கிய ஜனாதிபதி, நிலக்கரி வெளியேற்றம் மற்றும் நீர்மட்டம் குறைவு காரணமாக மின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 96% மின் நுகர்வோருக்கு எவ்வித கட்டண அதிகரிப்புமின்றி மின்சார மானியத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அதற்காக 15 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.